நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா, சொர்க்கவாசிகள் டிமாண்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை கொடுக்கவில்லை, மிக பெரும் விலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு நியமித்திருக்கிறார். அந்த விலையை கொடுக்க முடியுமானவர்களுக்கு தான் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் வந்து போகிற மாதிரி இந்த ஊர்ல ஒரு பிரம்மாண்டம் அல்லது ஒரு ஜனாதிபதி மாளிகை, இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு எல்லாருக்கும் போயிட்டு வரலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு போவதற்கு அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் அங்க போறதுக்கு என்று பலர்களுக்கு தான் முடியும், எல்லோரும் போயிட்டு வர மாட்டார்கள். இதே மாதிரி ஜன்னாவை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் குடிசையில் வாழ்ந்திருக்கலாம், எதிலையும் வாழ்ந்திருக்கலாம். ரப்புல் ஆலமீன் ஜன்னாவுக்காக வேண்டி அழைத்தார். அந்த பிரம்மாண்டமான மாளிகைகள், எந்த கண்ணும் பார்க்காத அதிசயமான ஒரு உலகம், எந்த காதும் கேட்காத அதிசயமான அந்த உலகம், அந்த உலகத்துக்குள் மனிதன் நுழைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், அந்த அடியார்களை நான் விரும்புகிறேன் என்கிறான், அவர்கள் என்னை விரும்புகிறார்கள் என்கிறான், அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு இந்த ஜன்னா என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்நாகல் மாவட்டத்தில், இந்த இலங்கையில் எங்க போனாலும் எல்லோரும் ஜன்னாவாசி என்றால் இந்த தலைப்பு தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அந்த ஜன்னாவாசி? பேசுகிற நான் பயத்தோடு பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஜன்னாவுக்கு நமக்கு தர வேண்டும் என்ற உணர்வோடு பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த ஜன்னா இவ்வளவு டிமாண்ட் என்றால், உலகத்தில் டிமாண்டான ஒரு பொருளுக்கு இவ்வளவு விலை என்றால், ஜன்னாவுக்கு என்ன விலை கட்டலாம்? பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்ச ஒரு ஆள், என் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பில்லியன் இருக்குது அல்லது இவ்வளவு இருக்குது, இந்த பேலன்ஸை காட்டி எனக்கு ஜன்னாவை தருவியா? இந்த பேலன்ஸை காட்டினா உங்களுக்கு யூகே போகலாம், லண்டன் போகணும்டா, யூகேக்கு போகணும்டா பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் எடுத்து விசா படணும்டா, பேங்க் பேலன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு வச்சிருந்தா தான் அதுக்கு பிறகுதான் விசா அடிப்பான். ஆமா, நிஜமா சல்லி இருக்குது. இத மாதிரி யா அல்லாஹ், நான் மவுத்தாகிற நேரம் இவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ஜன்னாவை தருவியான்னு கேட்டீங்கன்னா அது குவாலிஃபிகேஷனே இல்லைன்றான். உன் பணத்தை காட்டி ஏறான்றான். சில வேலைகள் பல நாடுகளில் செய்ய முடியாத வேலையில லஞ்சத்தை வச்சு முடிச்சிருங்க கதையை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை வச்சுக்கோங்க, அது முடிச்சிருங்க, செஞ்சுட்டாங்க, என் வேலையை முடிச்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி உள்ள மலக்குமார்களுக்கு இதெல்லாம் கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து ஜன்னாவுக்கு போகணும்னா அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி முடியாதான். அப்ப எப்படி ஜன்னாவுக்கு போறது? பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வீடு வாசல் வாங்கலாம், ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து செய்ய முடியாத காரியங்களை செய்யலாம். ஆனால் ஜன்னாவுக்கு போகணும்டா அப்ப யாருக்கு போகலாம்? இந்த உலகத்திலே படித்து பட்டம் பெற்று ஆளாகி வரக்கூடியவர்கள் ஒரு இன்டர்வியூல கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் ஜொப்ப தீர்மானிப்பாங்க. ஆமா, நீங்க செலக்ட் தான், நீங்க செலக்ட் தான். அந்த மாதிரி உலகத்துல படிச்ச ஒரு ஆளை கூப்பிட்டு, டாக்டர், யா அல்லாஹ், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறேன், எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல எம்டி செஞ்சிருக்கிறேன் யூகேல, யா அல்லாஹ் நான் ஸ்பெஷலிஸ்ட், நான் இதுல இதெல்லாம் காட்டினா அல்லாஹ் சொல்லுவானா, ஜன்னால நடுப்பகுதி வாப்பா உங்களுக்கு, டாக்டர், நீங்க டாக்டர் ஜன்னால நடுப்பகுதி குவாலிஃபிகேஷன். இன்ஜினியர் வர்றார், யா ரப் நான் சயின்டிஸ்ட், யா அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் மூளையை புழிஞ்சேன், நான் தான் உலகத்துக்கு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு கொடுத்த வேண்டாம். ரிஜெக்ட், பயோடேட்டா ரிஜெக்ட் ஆக்கிடுவான் அல்லாஹ். எஜுகேஷன் முக்கியம், நான் இல்லை என்று சொல்லவில்லை, அது துனியாவுக்கு, அது துனியாவுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுக்கு உங்க அறிவை மேம்படுத்துவது முக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை பற்றி குர்ஆனில் பேசுறான், உலுல் அல்பாப் என்கிறான், அறிவுடையவர்களே சிந்திங்க என்கிறான். அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் விருப்பம். ஆனால் அந்த அறிவுடையவன் அல்லாஹ்வை நிராகரித்தால் ஜன்னா கிடைக்காது. அதனால சயின்டிஸ்டாக மட்டும் நின்று நான் இன்ஜினியர் யா அல்லாஹ், தாஜ்மஹாலுடைய ஆர்கிடெக்சரே ஏண்டதான் யா அல்லாஹ், இவ்வளவு அற்புதமா கஷ்டப்பட்டு நான் எல்லாம் போட்டேன் யா அல்லாஹ், எனக்கு ஜன்னா ஆண்டா, ரிஜெக்ட். அப்படி என்றால் ஜன்னாவுக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் ஜன்னாவுக்குள் நுழைகிற ஒரு நாள் வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் வருகிற நேரத்தில் என்ன கொடுக்கலாம், எதை காட்டணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்க? நாமெல்லாம் உட்கார்ந்து நினைக்கிறோம் ஜன்னாவா, இஷா தொழுந்துட்டோம் கம்ப்ளீட், யா அல்லாஹ் இஷா முடிச்சு, அடுத்தது சுபஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் சரியா அல்லாஹ், இப்ப ஜன்னாவுக்குரியவராக நினைச்சிட்டு நடக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாக்கு தவறினால் நரகமாகும், நாக்கு தவறினால். புகாரியுடைய செய்தி, ஒருவர் ஆபித், ஒருவர் அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒருவர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பெரும்பாலான சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒருவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு அடியார், அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போகிறார்.
போகிற வழியில் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாங்கப்பா அல்லாஹ்வை வணங்க போவோம்னு கூப்பிடுகிறார். இவர் என்ன பண்றாருன்னா அவரை பார்த்து என்ன பார்க்கவா அல்லாஹ் ஒன்ன படைச்சான்னு கேட்கிறார். யாரு? வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர். இவர் ஆபி தொழுகையாளி. அவருடைய தொழுகை அவரை பக்குவப்படுத்தவில்லை. அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டான். தொழுகையாளிக்கு ஒரு பேச்சு இருக்கிறது. தொழுகையாளி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அவர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அவரை பார்த்து, யாரை பார்த்து? வேலை செஞ்சுட்டு இருந்தவர் கேட்டார், என்ன பார்க்கவாயா அல்லாஹ் ஒன்ன படைச்சான், உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில சன்னிதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் எங்கே அவன் என்று அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் கேட்பானா எங்க அவன்? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் வாண்டு கூப்பிடுவான். அல்லாஹ் வாண்டு கூப்பிட்டு வச்சு அவருடைய நன்மைகளை எல்லாம் யாரு பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாரோ அவர் மேல கொடுத்து விட்டு அல்லாஹ் நரகத்துக்கு போடுவான். அல்லாஹ் உனக்கு மன்னிக்க மாட்டான் என்று சொன்னது யார் என்று கேட்பானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாக்கு தவறினால் நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட எவ்வளவு காலமா சல்லி சேர்த்து மெல்ல மெல்ல குருவி கூட்டு, அதாவது சல்லி சேர்த்து அந்த வீடு பிளான் பண்ணி அழகா கட்டுறீங்களே, ஜன்னாட வீடு என்ன லேசா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அவ்வளவு சிம்பிளா கிடைக்குமா? இல்லைன்றா அல்லாஹ். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னாவுக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்கணுமாக இருந்தா, ஜன்னாவுக்கு உங்க உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை, அதாவது நாக்கு, உங்க தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை நீங்கள் பாதுகாத்தால் நான் ஜன்னாவுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு நான் உத்தரவாதம் என்றாங்க ரசூலுல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம நினைக்காம, அதாவது நிறைய பேசுறோம். நாம் தொழுகையாளியா இருந்தா, ஜன்னாக்குரியவராக இருந்தா, நாம் பேசுகிற பேச்சில் பிழை வருகிற நேரத்தில் அந்த பிழையை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கணும். தப்பு என்கிற நேரத்தில் தப்பை உணரணும். ஒரு தொழுகையாளி ஜன்னாவுக்குரியவர் தன்னை மாத்திருப்பார். அல்லாஹ்வுடைய ஒரு மூமின், அதாவது ஒரு மனிதன் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தில் வீசப்படுவான் என்று வருகிறது ஹதீஸில். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவால் அவ்வளவு பெரிய விபரீதம். ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாக்கால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு போகணும் என்று சொன்னால் இந்த நமக்கு நினைக்கிறதையெல்லாம் நமக்கு பேச முடியாது. நமக்கு நினைக்கிற சிந்தனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. கல்புல உள்ள நஜீஸுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது மனிதனுடைய இதயத்தை பிளந்து பார்க்க முடியுமா இருந்தா அதை விட துர்நாற்றம் வீசும் இடம் இந்த உலகத்தில் இருக்காது என்றார். ஏன்னா அவ்வளவு கெட்டதை நினைக்கிறார்கள். வெளி உலகத்துக்கு நல்லவர்கள் போன்று காட்சி அளிக்கிறார்கள். மனித உள்ளம் அப்படிப்பட்டது என்றார் ஷேக்ஸ்பியர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஜன்னாவுக்கு போகணும் என்றால் பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ் கேக்குறான், ஜன்னாவுக்கு லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஜன்னாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? ஜன்னாவுடைய கதவை திறக்க என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? என்ன காட்டினாங்க தெரியுமா? மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்சிலு, ஆட்டிவிக்கப்பட்டார்கள், பிடிச்சு ஆட்டினோம், ஆட்டினோம், கடுமையான தியாகம் பண்ணார்கள், பயங்கரமான நோயில் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டத்துக்குள் வறுமைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். என்ன சோதிச்சோம்? ஜன்னா வேணுமா? சூரத்துல் ஃபாத்திஹால அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றீங்களே, இன்னும் அவன் ரஹ்மான் தானா? இல்ல இன்றைக்கு கோபக்காரன் சொல்ல போறீங்களா? இன்றைக்கும் ரஹ்மானா ரஹ்மானா அல்லாஹ் சோதிப்பானா? கடுமையான நோயை தருகிற நேரம், யா ரப், நான் இன்னும் உன்னோட உறவை கூட்டிக் கொள்வேன் இறைவா, நீ என்னை சோதிக்கிறாய் இறைவா என்ற முடிவோட நிப்பார்களாம். என்னப்பா அல்லாஹ் இப்படி பண்றான்? இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒன்று இல்லைன்னு போக மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் குவாலிஃபிகேஷனா சொல்றான். எது குவாலிஃபிகேஷன்? பணமும் இல்லையா, செல்வமும் இல்லை, நம்முடைய பட்ட படிப்பும் இல்லை. குவாலிஃபிகேஷன் எது தெரியுமா? இவ்வளவு எல்லாம் வேதனை வருகிற நேரத்தில் கடுமையா பிடிச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிற நேரம், சோதனை என்று உணர்ந்து கொண்டு